இன்னைக்கு இந்த மரக்கட்டையை வெட்டி அவிச்சு சாப்பிட போறோம். ஏன் நானே நிறைய தான் சாப்பிடுவேன். பார்த்தீங்களா? இல்ல இந்த ஆட்டுக்கு ஒரு விசித்திர நோயா இருக்கும்னு நினைக்க வச்சிருக்கோம். கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். கொல்ல பக்கம் இது அம்மாடி. இங்க பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த மரக்கட்டையை வெட்டி அவிச்சு குடும்பமே உட்காந்து சாப்பிட போறோம். நீங்கள் இதை இனிதே கண்டு கழியுங்கள். இது எப்படி இருக்கு? மரக்கட்டை மாதிரி தானே இருக்கு. மரக்கட்டைனா மரத்துடைய வேர் மாதிரி தானே இருக்கு. ஆனால் அதுதான் இல்லை. நானும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் நினச்சேன். மரக்கட்டையாக இருக்குது, அடுப்பில் வச்சா நல்லா 4 நாளைக்கு எரியும் அப்படின்னு. ஆனால் இது மரக்கட்டை கிடையாது, ஒரு கிழங்கு. இந்த கிழங்கை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது வந்து பெருவள்ளி கிழங்கு, அதாவது வெத்தலைவள்ளி கிழங்கு, புல்ல கிழங்கு அப்படின்லாம் சொல்லுவாங்களா. இதுக்கு நிறைய பேர் இருக்குது. இங்கே வந்து அதிகபட்சம் வந்து எங்கள் அத்தை சொல்கிறது என்னென்னா புல்லை கிழங்கு, புல்லை வச்சு போடுவாங்க. இது வந்து புல்லை கிழங்கா, புள்ளைய வச்சுக்கிட்டு போடுவாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஆனால் நம்ம வீட்டில் இல்லை, நம்ம வீடு அங்கே இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் வந்து இது ஒரு 2-3 வருஷத்துக்கு கிழங்காம் அப்படியே இருக்குது. எங்கள் அத்தையும் வாங்கப்பா நோண்டி பார்க்கலாம், வாங்கப்பா நோண்டி பார்க்கலான்னு சொல்லி நீங்களே போய் எடுத்துகிட்டு வந்துருங்க அத்தை, நாங்கள் வந்து அப்புறமா பார்த்துக்குறோம் அப்படின்னா நேற்று வந்து இதை வெட்டிட்டு வந்து வச்சாங்க. 5 கிலோ தாண்டி தாங்க இருக்கும். எப்படி இருக்குது பாருங்க, நான் தூக்க முடியல, நல்ல வெயிட்டாக இருக்குது. இந்த முட்டாக இருக்குல்ல, இது வந்து நம்ம கருணைக்கிழங்கு இருக்குது இல்லையா, அந்த குட்டி குட்டியாக இருக்குமே, அந்த மாதிரி வந்து இது அப்படியே போட்டுட்டா நம்ம இந்த வெங்காய கூடையெல்லாம் 4 நாளைக்கு யூஸ் பண்ணாமல் போடுவோம் பாருங்க. அப்போ வந்து முளைப்பு வரும்ல, அந்த மாதிரி வரும்போது எடுத்து ஊனி வச்சா ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து இவ்வளோ பெரிய மரக்கட்டை மாதிரி ஒரு கிழங்கை அறுவடை செய்யலாம். சரி, இந்த கிழங்கை வந்து நான் ஒரே ஒரு தடவை தான் சாப்பிட்ருக்கேன். பிறந்ததுலேருந்து நான் ஒரு தடவை தான் சாப்பிட்ருக்கேன். ஒரு தடவை வாங்கிட்டு வந்து அவிச்சாங்க. 50 ரூபாயோ 100 ரூபாயோ தெரியல, சின்னதாக வாங்கிட்டு வந்து அவிச்சோம். அதுலேருந்து இந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ருசியில் இருக்குது. இதெல்லாம் வந்து இது போட்ட குட்டிகள், கப்பக்கிழங்கு. இதெல்லாம் கப்பையாக வரும்ல, அந்த மாதிரி. நான் வந்து இந்த மயிலாடுதுறை பக்கம்லாம் போனால் அந்த ஆட்டுக்கால், முடவாட்டுக்கால்னு விற்பாங்க. முடியாக இருக்கும், ஆட்டுக்கால் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அதை நான் ஒரு நாள் கூட நான் அதை தொட்டுலாம் பார்த்தது கிடையாது. பார்த்துருக்கேன். சரி வாங்கி அத்தைக்கெலாம் வந்து சமைச்சு தரோம், அதை சூப்பு மாதிரி வைக்கணும் அப்படிம்பாங்க. அப்படியே போகிற பக்கம் நினைப்பேன், அப்படியே மறந்துட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி ஒரு கிழங்கு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டான கிழங்கு பார்க்குறதுனா இந்த கிழங்கு தான் இப்போ பார்த்துருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த கப்பையாக இருக்கிறதெல்லாம் அத்தை வந்து தனியாக எடுத்து வச்சுருப்பான்னாங்க. இதோட விட்டுமா? எதுதா? ஏன் நானே நிறையா தான் சாப்பிடுவேன். இதோட விட்டுமா? பாதியே வெட்டிப்போம். எனக்கு பிடிக்குங்க. இது எப்படின்னா அப்படியே மாவு மாதிரி அப்படியே மலர்ந்து பொழந்து வருது. அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அதனால் வந்து நான் சாப்பிடுவேன். ஏன்னா ஒரே வீட்டில் வெட்டிட்டான். இங்கே பாருங்க, அப்படியே புஸ்குன்னு இருக்குங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும் போல இருக்குது. அப்படியே இது மாதிரி இருக்குது. இது அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை நம்ம என்ன பண்ணணும், இப்போ கழுவிப்போமா? 2 பொழந்து கழுவிக்கணுமா அத்தை? சரி, இப்போ இதெல்லாம் நட்டு வைக்க போகிறீங்களா? ஊனி வைக்க போகிறீங்க? இப்போ என்னத்த உங்களுக்கு வைக்கணும்? இதை வந்து அவிக்கணும். இது அவிச்சா அப்புறம் உங்களுக்குலாம் வாய் வயிறலாம் இல்லையா? சொல்லுங்க என்ன பண்ணணும்? இப்போ இந்த குட்டியாக இதெல்லாம் வந்து இப்படியே முளைக்கும். இதெல்லாம் வேணாம். சரி, நல்லாவே இல்லை. அங்கே பாருங்க. இல்லை இது ஏங்க சூப்பராக இப்படியே கையாலே சிவியில். அங்கே பாருங்க. இல்லை கிழங்குல அழுவி போனோம். இப்போ நல்லா இருக்குது. சரி, இந்த ஒரு பீஸை வந்து நம்ம எடுத்து வச்சுருவோம். இந்த பீஸ்லாம் வந்து நல்லா நம்ம கழுவிட்டு அப்படியே பீஸாக போட்டு ரவுண்டாக வந்து இட்லி பானையில் வச்சு நம்ம உள்ளே போட்டு அவிக்கக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக மாவு மாதிரி இருக்குது. இப்போயே நானே எவ்வளோ ஈஸியாக சீவுறேன் பாருங்க. அப்படியே இட்லி பானையில் வச்சு அவிச்சிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். அத்தெல்லாம் வந்து ஜீனி தொட்டுட்டு சாப்பிடுவாங்களாம். இது சும்மாவே சாப்பிட்லாம். சரி வாங்க, இதை வந்து ஃபஸ்ட்டு கழுவிட்டு வந்துடும். இதுக்கு ஏன் புல்லை கிழங்குன்னு பேர்? அது என்ன அப்படிதான் போட்டுருக்கு. இடுப்புல உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரியே கிழங்கு வரும். ஏன் அந்த புல்லை மாதிரி வர்றதை வெட்டி சாப்பிடுவீங்களா? தொட்டாலே உடஞ்சிரும் போல இருக்கு. கத்தி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கோ அருவா? அது அவ்வளோ சாஃப்டாக இருக்கு.
இதெல்லாம் வந்து பெருசாகவே போட்டுடலாங்க. ரவுண்டா 5 வையா. ஆஹா, இது இது இவ்வளோ பெருசே இருக்கட்டும், ரொம்ப கரைஞ்சிரும். இதையும் இது பண்ணணும். ரவுண்டா 5னா நல்லா இருக்கும். இது இப்படி மட்டும் ஒரு போட்டா பார்த்தீங்களா? இருங்க, இப்போ நான் வெட்டி காட்டுறேன் பாருங்களா. ஐயோ உடச்சி இந்த பாருங்க, ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி வருது. இதுதான், இது இப்படி தான் இருக்கும், தெரியுதா? ஒரு மருத்துவ குணம் உண்டு, அது மட்டும் எனக்கு தெரியும். வேணுமோ எந்த குணமாக இருந்தால் என்ன சாப்பிடுவோம், நல்லது தானே. உங்கள் ஊர் பக்கம் இந்த கிழங்கு பேர் என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நாங்கள் அதிகபட்சம் இப்படி தான் சொல்லுவோம். வெத்தலை மாதிரியே இருக்கும் இதோட இலை. அந்த கண் அங்கே அந்த வீட்டில் இருந்ததை இங்கே அந்த வேரில் கொஞ்சோண்டு இருந்துச்சா, அதை உடச்சிட்டு வந்து அத்தை அங்கே வச்சுருக்காங்க. இன்னும் அதை நட்டு வைக்கல. கொடி மாதிரி போய் அது பாட்டில் ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா அதுக்கு தண்ணி அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. அது கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க நீங்கள். ஐயோ, இதுதாங்க கிழங்கு. எப்படி சோறு தான், சோறு கிழங்கு தான் இது நான் சொல்கிறது. சப்பா, வெயிலில் நின்றுட்டு உள்ளே வந்தால் கண்ணே தெரியாத மாதிரி அப்படியே இருட்டாக இருக்குது. அங்கே பார்த்தீங்களா, நம்ம தோட்டத்து வீட்டில் கண்ணாடி மாட்டியாச்சு. அதுக்கு வந்து அந்த பக்கத்தில் வந்து அப்படியே சின்னதாக இந்த மரத்துலேயே செல்ஃப் மாதிரி வரும்ல, இப்படி வச்சு நம்ம இந்த பவுட்ரு பொட்டு அதெல்லாம் வச்சுப்போம்ல, அந்த மாதிரி ஒன்று வாங்கி அங்கே அடிக்கணுங்க. இங்கே இருந்தால் அப்படியே முகத்தை காட்டிக்கலாம். வீடுன்னு இருந்தால் ஒரு கண்ணாடின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அதனால நாங்கள் ஆப்போசிட் எதுக்க தான் ஃப்ரண்ட்டில் மாட்டலான்னு பார்த்தோம். அது என்னாச்சுன்னா, அந்த கோலம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல மாட்டினா அப்புறம் அது நல்லா இருக்காது. அதனால் வந்து சரி உள்ளேயே மாட்டிடும் அப்படின்ட்டு உள்ளே மாட்டியாச்சு. இருக்கட்டும். இதை வெட்டி உடனே தண்ணியில் போடணும் போல இருக்குது. கலர் அப்படியே மாறிடுச்சு பாருங்கள். நான் அந்த இதாக இருக்கிறதெல்லாம் தனியாக அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆனால் இருந்தாலும் கலரை பாருங்கள் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அடித்தட்டுமா வைக்கணும்? அடித்தட்டை மட்டும் வைக்குமா? அதான் ஃபஸ்ட்டு வந்து உப்பு போடணும். உப்பு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் லைட்டாக உப்பு தூவி விட சொன்னாங்க அத்தை. நம்ம உப்பு பற்றி தான் தெரியுமே, அதனால் அடித்தண்ணியில் வந்து கொஞ்சம் கூட உப்பு போட்டுட்டு மேலே வந்து சும்மா அப்படியே மழை சாரல் மாதிரி அப்படியே லைட்டாக தூவி விடும். இங்கே எங்கே வச்சுக்குமா? அப்புறம் எங்கே தான் நான் வைக்கிறது உப்பு ஜாடியை? கீழேனா இதுக்கும் கீழேயா? இங்கேயா? இருங்க, ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வச்சுப்போம். நாங்கள் வந்துங்க இங்கே இப்போ இந்த தோட்டத்து வீடுன்னு கட்டினதுலேருந்தே நைட்டு சாப்பிட்றோம், அங்கே தூங்குகிறோம், தூங்கி எழுந்து இங்கே வரோமா, அப்படியே ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து இங்கேயே இப்படியே போயிடுது. அப்படியே இது பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு சமைச்சிக்கிட்டு அப்படியே முடிஞ்சிடுது. அப்புறம் மணியை பார்த்தா மணி 5 ஆகிடுது, 6 ஆகிடுது. எப்படி நாள் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. 7 மணி வரைக்குமே எங்கள் ஊர் பக்கம்லாம் பகலாக தாங்க இருக்குது. பகல் பொழுது வந்து இந்த மாதம் வந்து அதிகமாக நீண்டுக்கிட்டே போகுது. காலையில் 5 மணிக்கெலாம் பார்த்தா 6:30 மணி 7 மணிக்கு வெயில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது பொழுது. நம்ம ஏந்திரிக்கும் போது என்னடா லேட்டாக ஏந்திச்சிட்டோமோ அப்படின்னு தோணுது. ஆனால் வந்து அப்போ தான் மணி 6 ஆகுது, 6:30 ஆகுது, இந்த மாதிரி தான் டைம் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு உப்பு போட்டுரும் கொஞ்சம். நிறைய தான் இருக்கு. அப்படியே வந்து ஃபஸ்ட்டு சின்ன தட்டு மட்டும் நம்ம வச்சுப்போம். ஆமாம், பெரிய கிழங்குலாம் ஃபஸ்ட்டு வச்சுப்போம். கருணைக்கிழங்கு, அப்புறம் வந்து இந்த வேலி ஓரத்தில் பிரண்டை, இந்த மாதிரிலாம் ஒத்துக்காதுங்க. எனக்கு வந்து அலர்ஜி உடம்பு. எப்படின்னா டேப்லெட்டு எதுவுமே ஒத்துக்காது எனக்கு. அதனால் வந்து எந்த ஒரு அந்த அரிப்பான பொருள் எதை தொட்டாலுமே எனக்கு வந்து ரொம்ப அந்த மொசுக்கட்டெல்லாம் கடிச்சிதுன்னா நம்ம சொரிஞ்சுக்கிட்டே இருப்போம் பாருங்கள். மொசுக்கட்டைனா கம்பளிப்பூச்சி, அதெல்லாம் கடிச்சிதுன்னா சொரிஞ்சுக்கிட்டே இருப்போம் பாருங்கள். அந்த மாதிரி ரொம்ப தண்டிப்பாக ஆகிடும். எதுவுமே என்னால் தொடக்கூட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எப்படியா இருந்தாலும் 3 மணி நேரம் மரத்து போன மாதிரி ஆகிடும். ஒரு 3 மணி நேரத்துக்கு அந்த அரிப்புங்கிறது நிற்காது. அதனால் இந்த பிரண்டை, இந்த கருணைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நான் கட் பண்ண மாட்டேன், எதுவுமே க்ளீன் பண்ணவும் மாட்டேன். அது மாதிரி தான் இது ஒரு வேளை அரிப்பாக இருக்குமோன்னு பயந்துட்டு செஞ்சேன். ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த அந்த கிழங்கு மாதிரி தான் இருக்குது, ஆனால் அந்த அரிப்புலாம் கிடையாது. போதுமாங்க?
வை வையா. எப்படி அப்புறம் அவியும்? அது இந்த கரங்க தூள் எல்லாமே ஒரே இதுலயே வச்சிடலாமா? நேரம் இது இருக்குல்ல, கும்பிடு கட்டி. கும்பிடு கட்டியா? எல்லாத்தையும் போட போதுமா? நடுவில் கொஞ்சம் போடு. போதும். நடுவில் வச்சிருக்கீங்கள, அதான் போதும். அப்படியே மூடி வச்சு என்ன மூடும்ல. அங்கே எரிஞ்சிட்டு இருக்கு. எங்க? அந்த வாரத்தில் நூறுக்கு. இட்லி வாங்கி எப்பயும் மூடு அழைச்சி விடு, சுற்றி விடு. அப்படியே இருக்கட்டும். அது ஏன் கீழே போட்டா திங்காது? இல்லை, இந்த ஆட்டுக்கு ஒரு விசித்திர நோயாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. கீழே வந்து இந்த பில்லு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அப்படியே இந்த நுனி பில்லு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி நல்லா கொழுந்தா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கீழே இப்படி போட்டால் சாப்பிட்றது கிடையாது. இந்த மாதிரி சாக்க வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்தே வாயை விட்டு விட்டு எடுத்து தின்னு கீழே போடுறது. அந்த கீழே கிடக்கிற பில்லாம் திங்கிறது கிடையாது. ஒன்று வச்சு இப்போ கீழே இருக்க தான் திங்கணும் அப்படின்ட்டு போட்டதுனால கீழே உள்ளதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ கொஞ்சோண்டு அள்ளி போட்டிருக்கோம். இந்த பாருங்க, இங்கே கீழே கிடக்கா பில்லு எப்படி நோண்டி நோண்டி திங்கிட்டு பாருங்க. இங்கே பாரு, இங்கே பாரு, போ இந்தா எப்படியாப்பட்ட பில்லு. இங்கே பாருங்க, இந்த நம்ம நெல்லோட அதுனா தாள் தானே அது, அந்த மாதிரி இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. போட போட அந்த ஸ்மெல்லுக்கு அதுக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அன்றைக்கி லாஸ்ட் டைம் வீடியோவில் வந்து அத்தைக்கு வந்து தலை இந்த மாதிரி அடிபட்டுடுச்சின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அது என்னென்னா, நாங்கள் வீடியோ எடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அந்த வீட்லேருந்து இப்படி வரோம். இங்கே இருந்து அத்தை வந்து கையை பிடிச்சிட்டு அப்பாடி மண்டை உடஞ்சிருச்சு அப்படின்னு தான் டக்குன்னு அப்படியே சொல்லிவிட்டு டக்குன்னு முடிச்சிருந்துருப்பேன். அங்கே அத்தை ட்ரெஸ் எல்லாம் அப்போ தான் தண்ணி மொண்டு ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. நான் எப்படி விழுந்தாங்கன்ட்டு அந்த இடத்த காட்டுறேன். தண்ணி மொண்டு ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே புடவையெல்லாம் அந்த போத்திக்கல்ல தான் அப்படியே அவுத்து போட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே இங்கேருந்து அவங்க காரை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே தான் நான் உங்கள்கிட்ட அங்கே சொல்லிகிட்டு இருப்பேன், இந்த மாதிரிங்க விழுந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நான் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டேன். தண்ணி தொட்டு அதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டும் போது கூட ரத்தம் இருக்காது. அந்த கோடு மாதிரி அப்படி இந்த லைட்டாக பொழந்துருந்தது இல்லையா, அது மட்டும்தான் இருந்திருக்கும். அதை கூட சில பேர் வந்து அதை புரிஞ்சுக்காம இந்த வந்து வீடியோ எடுக்கிறதுலே தான் மும்பரமாக இருக்கீங்க, அவங்களுக்கு அடிபட்டு இருக்குது, நீங்கள் அப்படியே நிற்க வச்சுட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்படி கிடையாது. அவங்க கார் இங்கேருந்து நம்ம ஷெட்லேருந்து கார் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அங்கே நான் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட நான் வந்து அதெல்லாம் காமிச்சது. அதனால் வந்து அந்த மாதிரிலாம் அப்படி வந்து வீடியோ எடுத்து காட்டணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. அன்னைக்கு எப்படி விழுந்தாங்கன்னு சொல்றதுக்கும் அன்னைக்கு எனக்கு அது தோணலை. அப்படியே அந்த சொல்லிட்டேன் அப்படிங்கிற நினைப்பிலே அப்படியே விட்டுட்டேன். ஒன்றும் இல்லைங்க, வாயை திறக்கும் போதெல்லாம் தான் கத்துது. ஒன்றும் இல்லைங்க, இது வந்து நம்மளோட ஷெட்டு. இப்போ வேனு கார்லாம் நிறுத்துறதுக்கு இதுதான் ஷெட்டு. இதனால பெருசாக நிழலோட்டமாக தான் இருக்கும். காலை நேரமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மதிய நேரமாக இருந்தாலும் சரி, நல்ல நிழலாக இருக்கும். அத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா, தெரியுது அவங்களுக்கு ரெஸ்ட் ரூமு, அது வந்து கொல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு பாத்ரூமு. அதுக்கு பின்னாடி வந்து முருங்கை குச்சி இருக்கு இல்லையா, அது வச்சுருக்கோம். இங்கே வாங்கலாம், நிறைய செடி அதெல்லாம் வச்சுருக்கோம். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் கொல்லை பக்கம். இங்கே வந்து இது வந்து கோழிக்கூடு. அங்கே வந்து நம்ம அந்த பாத்ரூம், நம்ம கீழே வீட்டு ஹால் இருக்கு இல்லையா, அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதில் குளிக்கிற தண்ணியெல்லாம் வந்து இங்கே ஓடி நம்ம செடிக்கு நாங்கள் வெட்டி விட்டுருக்கோம். அது என்னென்னா, இங்கே வந்து சாக்கடையாக உங்களுக்கு தெரியுதா, இந்த பக்கம் வந்து அதிகபட்சம் யாருமே வரமாட்டோம். எப்பயாவது கொல்லை பக்கம் நின்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இந்த இருக்கு இல்லையா, இந்த முருங்கைக்கண்ணெலாம் தெரியுது பாருங்கள் லாஸ்ட்டில். அதில் இந்த பாத்ரூம்லேருந்து ஒரு பக்கெட்டு வாளியில் தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு ஜம்பிங் பண்ணியிருக்காங்க. இந்த சாக்கடையை வந்து அதுலேருந்து இதுக்கு இந்த செடிக்கு ஊற்றுறதுக்கு தாண்டி இந்த வரம்பு இருக்கு இல்லையா, அங்கே இந்த வரம்பில் வந்து இப்படி ஒரு முட்டு தான். அதனால் இந்த இடத்துல அப்படியே நீட்டாக ராமம் போட்ட மாதிரி இன்னும் தையல், இங்கே பாருங்க கொலை பண்ணிவிடுவேன், தையல் போட்ட மாதிரி இதுலேருந்து இது வரைக்கும் 3 தையல் போட்டாமல் இருக்கு பாருங்க. அப்படியே நாமம் போட்ட மாதிரி 3 தையல் போட்டிருக்காங்க. இன்னும் பிரிக்கலை. 5 நாள் 6 நாள் ஆகணும் அப்படின்னாங்க. நீங்கள் ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போனுங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனேன்னா அங்கே நல்லா இது பண்ணுவாங்க அப்படின்னு. நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஜிஹெச் தான்.
அதை தவிர்த்து இப்படி போகிறதுனா வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் தூரம் போகணும். அது மட்டும் இல்லாமல் காலை நேரத்துலலாம் எங்கள் ஊரில் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து ஒர்க் ஆகாது. சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு மேலே தான் டாக்டர்ஸ்லாம் வருவாங்க. அதனால் வந்து அவசரத்துக்கு டக்குன்னு போய் ஏதாவது ஒரு ஊசி போடணும் அப்படின்னா வந்து எங்களுக்கு உடனடி நிவாரணி தர்றது ஜிஹெச் தான். அதனால தான் டக்குன்னு நாங்கள் அங்கே அழைச்சிட்டு போனோம். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. வாங்க இந்த இடத்த விட்டு இதுலேருந்து ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணோம். அதனால் வந்து வேறு ஒன்றும் கிடையாது. அது மாதிரி டக்குன்னு நாங்கள் போகிறது வந்து அந்த மாதிரி ஜிஹெச்சுக்கு தான் போவோம். அது ஒன்றும் ஜிஹெச்சுங்கிறது ஒன்றும் தப்பாக நம்ம சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதா இருந்தால் டக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். ஊசி, குளிர் ஜுரம், டைஃபாய்டு அந்த மாதிரிலாம் வந்தால் எல்லாத்துக்குமே இதுதான் பெஸ்ட்டு. அது அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் ப்ரைவேட்டில் போய் காட்டுங்க அப்படின்லாம் அவங்களே சொல்லுவாங்க. யாருக்காக இருந்தாலும் எனக்கே இருந்தாலும் எனக்கு வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் மாத்திரை மருந்துலாம் அதிகமாக தருவாங்க. அதனால வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் நான் போக மாட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஜிஹெச்சில் போய் டைஃபாய்டு வந்தப்போ கூட ஜிஹெச்சில் போய் தான் 3 நாள் குளுக்கோஸ் போட்டுக்கிட்டு அப்படி வீட்டுக்கும் அதுக்கும் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் அப்படிலாம் கிடையாது. நீங்களாம் ஒன்றும் கற்பனை பண்ணி கொள்ளாதீர்கள். அவ்வளோதான், கிழங்கு அவிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பிட்றதுக்கான நேரம் வந்துருச்சு. வாங்க போய் பார்க்கலாம். ஒரு 15 நிமிஷம். ஐயோ கரைஞ்சிட்டோ. இங்கே பாருங்க, அதுதான் அது இந்த ஜெல்லி மாதிரி தானே இருக்கு. அதனால இது எப்படி குழப்புட தண்ணி வெந்திருக்கும். இன்னும் வேகாம இருக்கு. நான் போய் தண்ணியை ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். இதை வந்து எப்படி நான் எடுக்கிறதுன்னு தானே தெரில. இது எப்படி எடுக்கிறதுன்னு தானே தெரில. ஒன்று நீங்கள் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு தண்ணியை போட்டுப்போம். இந்த ஃபஸ்ட்டு இந்த மரக்கட்டை தாங்க எடுக்கணும். அம்மாடி. இங்கே பாருங்க எப்படி ஆவி பறக்க இருக்கா. கிழங்கு இப்படி தெரிகிற மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதில் உப்பு போடவும் அதில் மட்டும் அப்படியே உப்பு கக்கிற மாதிரி. இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது எப்படி நாங்கள் சோறு மாதிரி தாங்க இருக்கு. அப்படியே ஏங்க இது அப்படியே வந்து உண்மையாக சாப்பாடு மாதிரி தாங்க இருக்குது. நம்ம இந்த கேரளா ஸ்டைலெலாம் வந்து அந்த மரவள்ளி கிழங்குலாம் அந்த இப்படி கடைஞ்சி இந்த கும்ஃபுனா சண்டை தானே, இந்த என்னமோ அப்படி கொலன்னு இருக்கும்ல, அதில் வந்து இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க தெரியுங்களா. அந்த மாதிரி கூட இந்த கிழங்கு சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். இதோ பாருங்க அப்படியே சாப்பாடு மாதிரியே இருக்குங்க. இந்த கிழங்கு நீங்கள் சாப்பிடல அப்படின்னா இது வந்து மரவள்ளி கிழங்கு மாதிரி தான் இருக்கும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இதோட டேஸ்ட் வந்து அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். இது ஒரு மாதிரியான சூப்பரான ஒரு உணவு. நல்லா இருக்கு, சூடாக இருக்குது. எப்படி பறக்க சாப்பிட்றோம் பாருங்க. சூப்பராக இருக்கு. நான் இப்படி திங்கிறதுன்னு நிறைய பேருக்கும் எப்படி திங்கிது பாரு அப்படின்னு தோணும். எனக்கு பின்னாடி கேமரா இருக்கிறதால அதை விட மோசமாக தின்னுட்டு இருக்கு. ஒதுக்க இருக்கு, அதோடய போட்டு அமுக்கு டபக்குன்னு முழுங்குறாங்க. உண்மையாக சூப்பராக இருக்குங்க. இந்த வெத்தலைவெள்ளி கிழங்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து எத்தனை வருஷம் ஆக போகுதுன்னே தெரியல. அதனால் வந்து இது இன்றைக்கி ரொம்ப திருப்தியாக உட்காந்து சாப்பிட போகிறோம். அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃபேனில் வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியே பிசைஞ்சு அப்படியே அடித்தா சூப்பராக இருக்கும். மதிய சாப்பாடே எங்களுக்கு இந்த கிழங்கு தான். அப்புறம் மறக்காமல் உங்கள் ஊர் பக்கம் இந்த வெத்தலைவெள்ளி கிழங்கு, புல்லை கிழங்கு, அப்புறம் என்ன கிழங்கு வேறு என்ன சொல்லுவாங்க, பெருவள்ளி கிழங்கு, அந்த மாதிரி கிழங்குன்னு இதுக்கு பேர் எங்கள் ஊர் சைடு. உங்கள் ஊர் பக்கம் இந்த கிழங்குக்கு பேர் என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். டாட்டா.